Hello friends, இன்னைக்கு நம்ம live for 100 years சேனல்ல dry fruit லட்டு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம், which is very rich in nutrition. இன்னைக்கு நான் எடுத்திருக்க ingredients வந்து முந்திரி, பாதாம், flax seeds, sunflower seeds, pumpkin seeds, cucumber seeds and then watermelon seeds. இதோட சேர்த்து dry dates எடுத்திருக்கேன். இந்த பொருளுக்கு வந்து நீங்க dry dates தான் கண்டிப்பா எடுத்துக்கணும். அண்ட் 4 ஏலக்காய் ஒரு லவங்கம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் இது வந்து ஜாரில் ஒரு பொருளாக டைரெக்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் தான் நான் வறுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க பொருள் வந்து ட்ரை டேட்ஸு. இப்போ அதோடு சேர்த்து நம்ம ஹனி அண்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அளவு இருக்குது, ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் தான் போடணும். நிறைய ஸ்வீட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப திகட்டிடும். ஸோ தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டேன், அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது நான் போட போகிறது வந்து பாதாம். ஸோ பாதாம் தேவையான அளவு நான் 250 கிராம்ஸ் போடுறேன் நான். ஸோ அதையுமே நம்ம ஜாரில் கிரைண்ட் பண்ணி ரொம்ப தூள் பண்ணிக்க வேண்டாம், ஒன்றும் பாதியாக ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நிறைய நெய்யும் விட்டுறாதீங்க, இலவலாயிடும். ஸோ நெய் சூடான பிறகு நம்ம பாதாம் மிக்ஸ் பண்ணது, அந்த கிரைண்ட் பண்ணது, அந்த தூளை வந்து ஒரு 3/4 வறுபட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப தீய வச்சிடாதீங்க. ஸோ அதோட அப்படியே ட்ரை டேட்ஸோடவே அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க தட்டில். அடுத்தது நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. அது வந்து டைஜஷனுக்கு கொஞ்சம் கஷ்டன்றதுனால நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து முந்திரியுமே நான் என்ன பண்ணுறேன், 3/4 ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வறுப்பட்டதும் முந்திரியோட மிக்சரையுமே அதோடு சேர்த்து வறுத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம நெய்யில். ஸோ அது வறுப்பட்ட பிறகு நான் 4 சீட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அந்த 4 சீட்ஸுமே அட் அ டைம் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் ஜாரில் ஃப்ரை பண்ணி கிரைண்ட் ஆனதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றா ஆன பிறகு ஃபுல்லாக நெய் விட்டு உருண்டை போட்டு பசங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்தி இது. ஸோ இதை டெய்லி பசங்க ஒன்று சாப்பிட்டு வந்தாவே அவங்க கிட்ஸோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க டைவர்ட் ஆக மாட்டாங்க. வேறு எந்த ஃபுட்ஸுமே ஜங்க் ஃபுட்ஸ் கொடுத்து பசங்களை அன்ஹெல்தியாக ஆக்காதீங்க. ஸோ இதை வீட்லேயே நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அதை பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக முடித்த பிறகு பிளேட்டில் நம்ம அதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உருண்டை போட்டு இதை 250 கிராம்ஸ்க்கு நான் 400 ருபீஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ ஒன்லி ஃபார் த நியர்பை லொக்கேஷன்ஸ் ஆஃப் மை கஸ்டமர்ஸ். அண்ட் இது வந்து இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கான ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் திவ்யா. பாய் பாய், தேங்க்யூ.